எப்பெல்லாம் வந்து வாழ்க்கையிலையோ இல்லை இங்கேயும் சரி எந்தெந்த இடத்துலலாம் வெளியிலையோ எங்கேயோ உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனோ இல்லை ஏதோ இருக்குதோ, இம்மீடியட்டாக நீங்கள் உங்கள் உள்முகமாக திரும்பணும். எனக்குள்ளே என்ன இரிட்டேஷன் இருக்குது, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன எனக்குள்ளே மாற்றிக்கணும், எதனால் நாங்கள் என்ன கற்றுக்கணும், இப்படி தான் இருக்கணுமே தவிர அங்கே வெளியில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். உள்முகமாக திரும்புறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பண்ணுறோம். ஓகேங்களா? ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி தான் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமா, நான் இங்கேருந்து நான் கற்றுக்கணும். பணத்தை கொடுத்துட்டு ஏதோ ஏமாந்துட்டீங்களா, இல்லை ஏதோ வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணுறாரா, அப்போ பணத்துலேருந்து ஏதோ சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு அர்த்தம். மணி கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான், எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் உண்மை என்னன்னா, ஆன்மீகம் வந்துட்டால் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் மேலே இருக்கிறவர் பார்த்துக்குவார்ப்பா, நாமன்னு போயிடுறோம்பான்னுவாங்க. ரைட்? ஆனால் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, ஓகே, நீங்கள் போயிட்டு இதுக்கப்புறம் நாளிலேருந்து அது ஒரு ஆன்மா இருக்குது, இங்கே ஒரு 500 ஆன்மா உட்காந்துக்குது, இங்கே ஒரு 100 ஆன்மா இருக்குது, அது ஒரு ஆன்மா இருக்குது, அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. பட் ஆன்மா அவங்கக்குள்ளே இருக்கிறது வந்து ஆன்மா தான் பேசுதுன்றதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்து பேசுங்க.